அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 26:34. யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாய் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்வது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்பொழுது அவர்கள் முதலாவது ரட்சிக்கப்படும்படியாக பிரகாரத்தில் வந்து கூடுவார்கள். இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், அங்கே ஆசாரியர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யும்படியாக அங்கே இருப்பார்கள். மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே எல்லாருக்கும் போக முடியாது, பிரதான ஆசாரியை மட்டும்தான் போவான். அல்லேலூயா. ஜனங்களுக்காக உடன்படிக்கை பண்ணும்படியாக பலியிடப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே உடன்படிக்கை பண்ணும்படியாக அவன் மிகுந்த பரிசுத்தத்தோடு பயபக்தியோடும் பிரதான ஆசாரியன் அதற்குள்ளே கடந்து போவார். அல்லேலூயா. அங்கே போகும்போது என்ன, அவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போகிறான். ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அங்கேயே செத்து போயிடுவான். அதனால் அவன் ரொம்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதற்கென்று தன்னை சுத்திகரித்து கொண்டு பயத்தோடு கடந்து போகிறார் என்று சொல்லி வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறது என்று சொல்லுகிறது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நாம் யாவரும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிக்கப்பட்டு நாம் யாவரும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் கடந்து போகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அன்று ஆசாரியர்கள் மட்டும்தான், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நாம் யாவரும் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து கொஞ்சம் கூட நம்ம சிந்திப்போம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறது, அந்த நாட்களில் பிதாவாகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்களோட இடைப்பட்டு கொண்டிருந்தார் இல்லையா? அவர்களோட பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்த போதுதான் தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. தேவனோடு இருக்கிற அனுபவம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவமாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினா நம்ம எல்லாம் நிறைய காரியங்களிலே கடந்து போக முடியும். அல்லேலூயா. நம்மை நாமே வெறுத்து நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நாம் அடிமையின் ரூபம் எடுத்து நாம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவருக்கு உரியவர்களாய் அவரோடே நாம் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுனாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு கிளாஸில் 10th அல்லது 12th வச்சுக்கிடும். இன்றைக்கி அதை தான் முக்கியமாக பார்க்குறாங்க. சில பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, அது அவங்களுக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிப்பாங்க. அவங்களோட போட்டி போட்டால் கூட நிறைய பேருக்கு பாஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அவங்களோட போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் ரேங்க் வழக்கமாக எடுக்கிறவங்க தான் எடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஃபஸ்ட் ரேங்க் ஆகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும்படியாக, அதாவது விளக்கமாக சொல்லப்போனால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரோட கூட சேர்க்கப்படும்படியாக, அவரோட கூட சேர்க்கப்பட்டு
அவரோட கூட இருக்கும்படியாக, 1000 வருட அரசாட்சியிலே அவரோட கூட பங்கு பெறும்படியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்னு சொன்னா எல்லாரும் போக முடியும். அல்லேலூயா. எனக்கு கூட வந்து படித்த ஒரு பையன் உண்டு. அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அவனை போட்டி போட்டு யாருக்குமே படிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பிரில்லியண்ட்டு. ஆனால் அந்த பிரில்லியண்ட்டாக இருந்தவன் நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணான், கல்லூரிக்கு போனான். அப்புறம் அவனுடைய தவறான பழக்க வழக்கத்தினால கஞ்சா போன்ற போதைப் பொருளுக்கு அவன் அடிமையாகி கடைசியில் சென்னையில் ட்ரெயினில் விழுந்து இறந்து போனான். ஏதோ சிரமப்பட்டு மார்த்தாண்டத்தில் அவனுடைய பாடியை எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. அவனுடைய வீடு மார்த்தாண்டம் மெயின் ரோட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது. அப்போ எல்லாருமே நாங்கள் எல்லாம் கூட படித்தவங்கெல்லாம் யோசித்தோம், இவ்வளோ ஒரு டாப்பான ஒரு பையன், பிரில்லியன்ட்னு சொன்னால் அவனுக்கு அளவுக்கு வேற யாருமே இல்லை, அந்த அளவுக்கு அவனுக்கு நல்ல தலை. ஆனால் அவனுடைய கடைசி முடிவு இப்படியாக போய்விட்டது. அல்லேலூயா. இங்கே பெரியவங்களாக இருக்கிற நிறைய பேர் கூட முடியாதவங்களாக போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பரலோகத்தில் நாம் முதன்மையான இடத்தை வாஞ்சித்து அதற்காக ஜீவிப்போமே, ஆனால் பரலோகத்தில் நாம் விசேஷித்த இடத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த விசேஷித்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், கர்த்தர் நமக்காக சிலுவையின் மரணத்தினாலே சம்பாதித்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் நான் போதிக்கிறேன். நீங்கள் அப்படி வாருங்க சர்ச்சுக்கு, இப்படி வாருங்க, உங்கள் வாழ்க்கை இந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும், இந்த அளவுக்கு உலகத்தை வெறுத்து இருக்கணும், இந்த அளவுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எபிரேயர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது வாசிக்கலாம். எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் நிழலுக்கும் சாயலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்போ ஆராதனை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகணுன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய 2வது வருகையிலே அவரோட கூட சேர்க்கப்பட்டு மகிமையிலே அவரோட கூட நம்ம இருக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்முடைய ஆராதனை பரலோகத்தின் ஆராதனையும் பூலோகத்தின் ஆராதனையும் ஒன்று போல இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவருடைய ஆராதனை பரலோகத்தின் நிழலுக்கும் சாயலுக்கும் ஒத்திருக்கிறது. ஆராதனை எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறத பார்க்குறோம். என்ன வேணாலும் எழுதுறாங்க, என்ன வேணாலும் பேசுகிறாங்க, நிறைய பேர் தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது பரலோகத்தின் நிழலுக்கு சாயலுக்கு ஒத்த ஆராதனை நாம் பூமியிலே ஏறெடுக்கப்பட வேண்டும். மோசேயிடத்துல கூட ஆண்டவர் சொன்னாரு, மலையிலே நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. ஒரு எச்சரிக்கையை சொல்லிட்டார். உன் விருப்பத்தின்படி நீ எதையும் மாற்றிக்கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம விருப்பத்தின்படி நாம் எதையும் மாற்றிக்கொள்ள முடியாது, நம்ம விருப்பத்தின்படி நாம் எதையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின்படியே அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் விவரமாவது பரலோகத்தின் நிழலுக்கு சாயலுக்கு நம்முடைய ஆராதனை ஒத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தின் ஆராதனை எப்படி இருக்கும்? தேவதூதர்கள் ஓய்வில்லாமல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஆராதனையை போல நம்முடைய ஆராதனையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சுருக்கமாக நாம் சொல்லி போகிறோம். அதனால தான் நமக்கு வேதத்தில் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிப்போமே, ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? வாசிங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அந்த ஆலயம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயம் எப்படி அந்த ஆலயத்தில் ஆராதனை இருக்க வேண்டும்? பரலோகத்தின் நிழலுக்கு சாயலுக்கு ஒத்த ஆராதனை இருக்கணும். அந்த ஆராதனை நாம் செய்கிற நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அன்று கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசமாயிருந்தார். இன்று கைகளினாலே கட்டப்படாத நம்முடைய சரீரத்தை ஆலயமாக தெரிந்து கொண்டு அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்படியாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். முன்னாலெல்லாம் சினிமா பார்க்கணும்னா சினிமா தியேட்டருக்கு போனோம் இல்லையா? இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே 10 சினிமா கூட பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. அப்படித்தானே? வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரீன் வச்சுருக்கிறோமோ, பெரிய டிவியோ அல்லது அந்த அளவுக்கு பெரிய டிவியெல்லாம் வச்சுருந்தோன்னா நம்ம ஃபோனில் இருந்து உடனே என்ன பண்ணோன்னா கனெக்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனாக நம்ம வீட்டில் இருந்தே பார்க்கலாம். காலம் மாறிப்போச்சு இல்லையா? 1991 நாங்கள் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த நேரத்தில் சினிமா தியேட்டர்களெல்லாம் மூடிட்டாங்க. சினிமா தியேட்டர்களெல்லாம் வாடகைக்கு எடுத்து சர்ச்சை நடத்துனாங்க. அப்படி ஒரு சினிமா தியேட்டர்லையும் போய் நாங்கள் ஊழியம் செய்துட்டு வந்தோம். ஏன்னா சினிமா பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, சினிமா தொழில் நலிவடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதனால தான் இன்றைக்கி சினிமா எல்லாம் நம்முடைய உள்ளங்கையிலேயே வந்து விட்டது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டுமானால், தேவனுடைய ஆவி உங்களிடத்திலே வாசமாய் இருக்க வேண்டுமானால், ஆபாசமான படங்களை எல்லாம் நான் நிறுத்திவிட்டு நாம் ஆண்டவருக்கு உகந்த, ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற தேவனுடைய ஆலயமாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நமக்கு எங்கே இருக்கணும் பாருங்க. நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் நம்முடைய பயிற்சியும் நம்முடைய பிரயாசமும் இருக்கணும். அதற்கு தான் நம்ம பயிற்சியும் நம்ம பிரயாசமும் நம்ம பாடுபடுகிறதும் இருக்க வேண்டும். சில சமயங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு அடி கொடுப்பாங்க. இப்போல்லாம் அது நடக்காத காரியம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு அடி கொடுத்தாவது நல்லா படிக்கணும்னு பிரயாசப்படுவாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் போதிப்போம், வேத வசனங்களை போதிப்போம். நீங்கள் அதன்படி நடக்க, அந்த போதனைகளை கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் பரலோகத்திலே மேன்மையான இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிற இடத்தை விட நீங்கள் அதிகமான உன்னதமான இடத்திலே இருப்பீர்கள். அந்த உன்னதமான இடத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் உங்களை அதற்காக ராஜாக்கள் ஆசாரியருமாக தெரிந்து கொண்டு உங்கள் சரீரங்களை அவருடைய ஆலயமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதான் நமக்கு புதிய ஏற்பாட்டின் உபதேசமாக இருக்கிறது. இதான் புதிய ஏற்பாட்டின் சட்டமாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கணும்னு சொன்னால், நான் வாசித்ததான வேத பகுதியிலே நாம் படிக்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீது கிருபாசனத்தை வைப்பாயாக. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய தீர்மானம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம் இருக்கணும். அந்த கிருபாசனம் தான் பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், அவர் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அக்காலத்திலே உடன்படிக்கப்பட்டு இருந்தது போல இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை உடன்படிக்கப்பட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்முடைய உடன்படிக்கையெல்லாம் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறது.
நம்ம உடன்படிக்கையெல்லாம் இந்த உலகத்தோடு கூட இருக்கிறதில்லை. நம்ம உடன்படிக்கையெல்லாம் ஆண்டவரை சார்ந்ததாக இருக்கிறது. நம்ம உடன்படிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு உரியதாய் காணப்படுகிறது. ஆக இந்த பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது போல நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால், அந்த உயர்வான இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும்னு வாஞ்சை உண்டு? கை தூக்குங்க பார்க்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும்னு எத்தனை பேருக்கு வாஞ்சை உண்டு? பரவாயில்லையே, எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க. நல்லதுதான். இனி நம்ம என்ன செய்யணும் பாருங்க. அடுத்த ட்ரையல் என்ன பண்ணோம்னா, வசனத்தை எல்லாம் கை கொண்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி அடுத்தது என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்கணும். ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்கும் போது நம்முடைய இருதயமாகிய பலகையிலே அதை நாம் பறித்து கொள்ள வேண்டும். அதை பிடித்து கொண்டு அதன்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு உன்னதமான அனுபவத்திற்கு நேராக நாம் போக வேண்டும். அல்லேலூயா. ஏன் நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பட்டியை போல நாம் மாறும்படியாக, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பட்டி இருந்ததை போல நாம் இருக்கணும்னு சொன்னால் இங்கே வந்தால் தான் முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் சபைகளிலே உலாவி கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர் பொன் குத்து விளக்கின் மத்தியிலே, 7 பொன் குத்து விளக்கு என்று சொன்னால் அது 7 சபைகளை காட்டுகிறதா இருக்கிறது. அங்கே சொல்லியிருக்கு, குத்து விளக்குன்னு சொன்னால் அது சபையை காட்டுகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது, அவர் சபையிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உலாவும்படியாக ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டத்தை தெரிந்து கொண்டு அதிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அதில் நமக்கு என்ன செய்கிறாரு? ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பட்டியலாக மாற வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை பட்டிக்கு வேதத்திலே நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பட்டி, சாட்சியின் பெட்டி, வல்லமையின் பெட்டி, கர்த்தரின் பெட்டி, ஆண்டவருடைய பெட்டி, இப்படின்னெல்லாம் நிறைய பெயர் இருக்கு. அந்தந்த இடங்களில் தேவனுடைய மனுஷனாகிய மோசே முதல் பற்பல விதமான பெயர்களை கொடுத்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டின்னு சொன்னால் நம்ம எப்பொழுதும் தேவனோட இருந்தால் தேவனுடைய பெட்டி. அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில் தேவன் வாசமாக இருக்கிறது போல அவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பார். அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்து நம்மை நடத்துவார். அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்புறமாக உடன்படிக்கை பற்றி உடன்படிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வாழுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உடன்படிக்கையோடு. ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினோம். ஞானஸ்நானமானது மாம்சலுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசம், உரியவன் அல்ல உரியவள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அந்த உடன்படிக்கை படி ஆண்டவருக்காக நம்ம ஆளுவோமே ஆனால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும்போது ஒரு வாத்தியார் சொன்னார், என் ஞாபகம் இருக்கு, படிங்கடா, எல்லாரும் கஷ்டப்பட்டு படிங்க, கடின உழைப்போடு நீங்கள் படிங்க, கொஞ்சங்காலம் கஷ்டப்பட்டீங்கன்னா படித்து முடித்த பிறகு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் மீதி உள்ள வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சங்காலம் படித்தா போதும், ஒரு 50 வருஷம் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், நிறைய சம்பளம் வாங்கி நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவில் பெரிய ஆளாக நீங்கள் இருக்கலாம், அதனால் கஷ்டப்பட்டு படிங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம நாம் ஆண்டவருக்காக நாம் விட்டு கொடுத்து
நம்முடைய இந்த உலகத்தின் வேஷங்களை களைந்து போட்டு இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி நாம் ஆண்டவருக்காக உண்மையுள்ள பாத்திரங்களாக நாம் நிற்போமே, ஆனால் நித்திய காலம் ஆண்டவரோடே இருந்து உயர்வான இடத்திலே உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியில மட்டுமல்ல, அவரோட கூட நாம் பாடுகளை சகிப்போமே, ஆனால் அவரோட கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். இன்னும் மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்கிற இந்த பெட்டிக்கு சாட்சி பெட்டி என்கிற பெயர் கூட இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் நான் வசனத்தை சொல்லிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகும், நமக்கு நேரம் இல்லை. அதனால நான் சுருக்கமாக சொல்லி போகிறேன். இந்த உலகத்திலே நம்மை சாட்சிகளாக நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சாட்சிகளாக வாழ்வது எப்படி? சாட்சின்னா ஒரு மாதிரியாக நம்ம வாழ்வது எப்படி? ஒரு நல்ல சாட்சியாக வாழ்வது எப்படி? அந்த சகோதரன் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போனவருக்கே நல்லவராக மாறிவிட்டார். அல்லேலூயா. அந்த சகோதரி பரவாயில்ல, சர்ச்சுக்கு போன பிறகு இப்போ கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, இப்போ உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, இப்போ எல்லாவற்றிலும் நல்லவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சாட்சி வருது இல்லையா? அதான் சாட்சி பட்டி அப்படின்னு சொல்றது. கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் மாற்றப்படுகிறோம். தேவன் நம்மை மாற்றமான ஒரு வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோன்னு சொன்னால், முதலாவது எருசலேமில் சாட்சி, யூதேயாவில் பக்கத்து ஊரில் சாட்சி, சமாரியாவில் பக்கத்து வெளிநாட்டில் சாட்சி, இந்த பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தலைமுறை தலைமுறையாக நம்முடைய சாட்சி நிற்கும்படியாக, தலைமுறை தலைமுறையாக நம்முடைய சாட்சி சொல்லும்படியாக பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் சாட்சி பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது அடுத்ததாக பார்க்கும்போது வல்லமையின் பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாம் வல்லமையாக இருந்தால் வல்லமையின் பெட்டிகளாக இருப்போம். அல்லேலூயா. நமக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்க வேண்டும். நமக்குள்ளே மாம்சத்தின் வல்லமை அல்ல, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய ஞானத்தின் வார்த்தையிலே உள்ள வல்லமை அல்ல, நம்முடைய ஞானத்திலே உள்ள வல்லமை இல்லை, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த பெட்டியை எடுத்துட்டு போனாங்க. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அதை அறிந்து கொள்ள, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களில் நாம் படிக்கும்போது வாசிக்க வேண்டாம். இந்த பெட்டியை சுமந்துட்டு போனாங்க. ஆசாரியருடைய இந்த பெட்டியை சுமந்துட்டு போகிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் நதியிலே பட்டவுடனே யோர்தான் நன்றாக புரிந்து போனது. அவர்களெல்லாம் கஷ்டப்படாம யோர்தான்ல கடந்து போனாங்க. யோர்தான்ல மறுக்கிற போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப வேகமாக தண்ணி ஓடுற ஆறு. கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி உயரத்திலிருந்து தண்ணி வேகமாக விழும் கீழே. ஆகவே அந்த தண்ணி வேகமாக ஓடும். அதுல யாருமே இறங்கி மறுகர போக முடியாது. வயோதிபர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் கடந்து போக முடியாது. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வல்லமை விளங்கப்பண்ணினார். இந்த பெட்டியின் மூலமாக வல்லமை விளங்கப்பண்ணினார். அவர்களுடைய ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானிலே பட்டவுடனே யோர்தான் 2ஆக பிரிந்து குவியலாக நிற்கிறது. மேல அவர்கள் கடந்து போகும் மட்டும் யோர்தானே அங்கே தரித்து நில். அல்லேலூயா. அவர்கள் கடந்து போனாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு வல்லமையின் பட்டியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருக்கென்று ஜீவித்து மற்றவர்களை ஆதாயம் பண்ணுகிற, மற்றவர்களுக்கு முன் சாட்சியாக கர்த்தருடைய வல்லமை மற்ற குடும்பங்களிலே விளங்க பண்ணுகிற வல்லமையின் பாத்திரங்களாக இருக்க வேண்டும். இருக்குன்னா நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பேச்சில் தாழ்மை, நம்முடைய செய்கையில தாழ்மை, நம்முடைய பார்வையில தாழ்மை, நம்முடைய ஜீவியத்திலே தாழ்மை, நம்மை உயர்ந்தவர்களாக எங்கேயும் நாம் காட்டிக்கொள்ள வேண்டாம். கர்த்தரோ நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த வல்லமை விளங்குறதுக்கு தான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரியர்கள் செய்கிற வேலை இப்போ நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிறவராக இருக்கிறார். நம்மை கொண்டு செய்ய அவர் முடிந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்து தெரியுமா? ஆரோனுடைய தொழிற்விட்ட கோல் இருந்தது. இந்த பெட்டிக்குள்ள மன்னா இருந்தது. 10 கற்பனை பலகை இருந்தது. இந்த மூன்றும் இந்த பெட்டிக்குள்ள ஆண்டவர் வைக்க சொன்னாரு. அதன்படி செய்தார்கள். மூன்றை பற்றி நான் விளக்கமாக சொல்லி கொண்டு போனால் நேரம் ஆகிவிடும். ஆரோனுடைய கோல் துளிர்த்த கோல், அது அதிகாரத்தையும் ஜீவனையும் காட்டுகிறது. ஆரோனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று தேவன் காட்டின சட்டத்தின்படி ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போதான் ஆவியில நீங்க என்ன செய்ய முடியும்? வளர முடியும். கீழ்ப்படியலைன்னா மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க முடியாமற் போய்விடும். மறுபடியும் உங்களுக்கு சொல்ல முடியாமற் போய்விடுகிறது. 10 கற்பனை பலகை அதிலே இருந்தது. நாம் தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிற உடன்படிக்கை பெட்டிகளாக இருக்க வேண்டும். ஆசாரியர்களுடைய வாய்களிலே இதோ வேதவசனத்தை தேடுவார்கள், உதட்டிலே வேதவசனத்தை தேடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நம்முடைய வாயிலிருந்து வேத வசனங்கள் ஓய்வில்லாமல் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ரொம்ப படிக்கணும் இல்லையா? அப்புறம் மன்னா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆகாரமாகிய மன்னா, அதை அவர்கள் அடுத்த தலைமுறையினர்கள் பார்க்கும்படியாக கொஞ்சம் மன்னாவை எடுத்து பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் உடன்படிக்கை பட்டியலில் இருந்த மன்னா கெட்டு போகல. வெளியிலிருந்த மன்னா அதிகமான நாளான போது, நேரமான போது கெட்டு போனது. இங்கே பாதுகாப்பாக இதோ தலைமுறைகள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த மன்னா அங்கு வைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 3 அனுபவங்களும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய மன்னா நம்முடைய இருதயத்தை எப்பொழுது நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய மன்னாவாகிய வேதவசனம் நமக்குள்ளே அதிகமாய் கலந்து போக வேண்டும். அவர் மறைவான மன்னாவை நமக்கு புசிக்க கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகுற தெளிதேனிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்ததெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மரித்து போன லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது அந்த வார்த்தையிலே ஒரு பலன் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா இடங்களிலும் வல்லமையின் பட்டியலாக மாற வேண்டும். அதுல கற்பனை பலகை இருந்தது, மன்னா இருந்தது. மன்னா இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிற சுவிசேஷமாக இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. அது நமக்கு புத்தகமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்க அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, ஆண்டவருக்கு நிற்கிற அனுபவத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெட்டி வெற்றியை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே தோற்று போனாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக வெற்றியாய் நிற்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் இந்த உலகத்தில் அநேகர் நாம் தோற்று போனவர்களாக நினைக்கலாம், நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று நினைக்கலாம், நாம் வெறுமையானவர்கள் என்று நினைக்கலாம், நம்மை மற்றவர்கள் அற்பமாக நம்மை எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக, உலக மனிதர்களுக்கு முன்பாக, நம்முடைய குடும்பத்தாருக்கு முன்பாக வெற்றியாய் நாம் எழும்பி நிற்கும்படி நம்முடைய கால்களை ஆண்டவர் உறுதிப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் கொஞ்சம் வாஞ்சிக்கிறோம், அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போனோம் அப்படின்னா ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும்னு சொன்னால் இந்த அனுபவத்தை வாஞ்சித்து நாம் ஜீவிப்போமே. ஆனால் ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, இயேசுவே உம்மை போல என்னை பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நம்மை அப்படியாய் மாற்றி நம்மை பரலோக ராஜ்யம் சேர்க்கும்படி உதவி செய்கிறவராயிருக்கிறார். மேலானவைகளே நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பூமியிலே உள்ளவர்களை அல்ல, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான அனுபவங்களை நாம் ஆடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய பதவிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஜட்ஜு, அப்புறம் மத்திய மந்திரி, மாநில மந்திரிகள் அப்படின்னுலாம் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்குரியது. கண்ணு முடியாச்சுன்னா அவ்வளவுதான், எல்லா பதவியும் போயிடுது. ஆனால் நாம் நித்திய காலமாக
ஆண்டவரோடு உன்னதமான அனுபவத்தில் இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவோடு நாம் கூட இருக்கும்படியாக அந்த மேன்மையான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான அனுபவங்களுக்காக தங்கள் உயிரே கொடுத்திருக்கிறார்கள் அக்காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள். ஏன் என்று சொன்னால், இதை நான் இந்த அற்பமான இந்த சரீரத்தை நான் இழந்து போனாலும் பரலோக ராஜ்யத்திலே நான் மேன்மையான இடத்தை பிடிப்பேன் என்கிற விசுவாசத்தோட கடந்து போனார்கள். அப்படியே நாமும் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை போல மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் கடந்து போக வேண்டும். ஒரே நாளில் போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பரிசுத்தத்தில் வளருகிறபடியினாலே, பரிசுத்த ஜீவியத்திலே நாம் நாட்டம் கொள்ளுகிறதுனாலே, பரிசுத்த ஜீவியத்திலே நாம் கடந்து போகிறபடியினாலே கர்த்தர் நம்மை உயர்த்தி அந்த மேன்மையான அனுபவத்தை கொடுத்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் முடிஞ்சவங்க முழங்காற்படியிடுங்க. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் எலும்பி நில்லுங்க. எலும்பி நிற்கவும் முடியலைன்னா அப்படியே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். இங்கே எந்த விதமான கண்டிப்பும் இல்லை. எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகணும், அவ்வளவுதான். எல்லாரும் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். எல்லாரும் பரலோகத்தின் உயர்வான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும் ஆண்டவரே. நான் உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மகா பரிசுத்தமான அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கிறதை விட இப்பொழுது நாம் கேட்க வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே மகா பரிசுத்தத்துக்கு நேராக என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மகா பரிசுத்தமான அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நான் இருக்கும்படியாக என் வாழ்க்கை மகா பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆமென், அல்லேலூயா.